ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசாங்கம் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்காக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டுமனை பட்டா எப்படி விண்ணப்பிப்பது போன்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. இதற்கு எப்படி விண்ணப்பித்து நம்ம பெற முடியும், இதற்கான தகுதி என்ன என்றது முழுமையான தகவல் தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. முழுமையான தகவல் ஃபுல் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோவில் எதனா டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக நாங்கள் பத்திரப்பதிவு ஆஃபீஸுக்கு சென்று உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசாங்கம் யாருக்கெல்லாம் பட்டா தராங்கன்னு தெரிந்து பார்த்தீங்கன்னாக்கா, கூலி தொழில் செய்பவர்கள், ஏழை மக்கள் பலரும் இன்றைய வீடு நிலம் சொந்தமாக இல்லை. அதேபோல் அவர்களால் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்க இடம் வாங்குவது என்பது சென்னை மற்றும் புறப்பகுதியில் சாத்தியமில்லை. மற்ற பகுதியில் இடம் வாங்குவதும் சரி, வீடு கட்டுவதும் சரி மிகவும் கடினமாக உள்ளது. 30 வருடம் 40 வருடம் முன்பு சென்னை உள்பட பல்வேறு நகரங்களில் புறம்போக்கு நிலங்கள் குடியேறிய ஏழை மக்கள் அந்த நிலங்களுக்கு பட்டா வாங்க முடியாமல் தவித்து வருகின்றனர். அவர்களுக்கு தமிழக அரசாங்கம் இலவச வீட்டுமனை பட்டா ஏழைகளுக்கு அவ்வப்போது வழங்கி வருகின்றன. இலவச வீட்டுமனை பட்டா பெறுவதற்கான தகுதி என்னன்றதை பார்க்க போகிறீங்க. பொதுவாக ஆட்சேபணமற்ற அரசு புறம்போக்கு நிலங்களில் 5 வருடங்களுக்கு மேலான குடியிருப்பு ஆக்கிரமிப்புகளை சில நெறிமுறைகளுடன் உட்பட்டு தகுதியான பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவதை அரசு வழக்கமாக வைத்துள்ளது. அதே நேரம் நீர்நிலை, கால்வாய்கள், சாலைகள், கோயில் நிலங்கள் போன்ற ஆட்சேபணமான ஆக்கிரமிப்பு புறநோக்கு நிலங்களில் குடியிருப்போருக்கு எந்த காலத்திலும் பட்டா வழங்கப்படுவதில்லை. அவர்களுக்கு மாற்றாக அரசு குடிசை மாற்று வாரியம் மூலமாக குடியிருப்புகளை கட்டி அரசு குடியமர்த்துகிறது. கண்ணகி நகர், செம்மஞ்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் குடியேற்றம் செய்யப்படுகின்றன. யார் விண்ணப்பிக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆட்சேபணமற்ற அந்த நத்தம் புறம்போக்கு நிலங்கள் பல ஆண்டுகளாக வசிப்பவர்கள் வீட்டுமனை பட்டா பெற விண்ணப்பிக்க முடியும். ஆனால் பட்டா பெற விண்ணப்பித்தவர் பெயரில் எந்த வீட்டுமனையும் இருக்கக்கூடாது. பட்டா வாங்க விரும்புவோர் பெயரில் எந்த சொத்தும் இருக்கக்கூடாது. அத்துடன் ஆக்கிரமித்து குடியிருக்கும் இடத்திற்கான எல்லா ஆவணங்களும் இருக்க வேண்டும். இலவச வீட்டுமனை பட்டா பெற தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, முதலில் தகுதி என்னவென்றால், வேறு நிலப்புல வீடு உள்ளிட்ட அசையா சொத்துக்கள் எதுவும் இல்லாமல் இருந்தால்தான் முதல் தகுதியாகும். அடுத்ததாக குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், 2 வருமானச் சான்றிதழ், கோட்டா முறையில் பெற்ற சாதி சான்றிதழ், குறிப்பிட்ட சாதியினருக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் உள்பட விண்ணப்பத்தில் இணைக்க வேண்டும். எந்த பகுதியில் குடியிருப்புக்கும் ஏற்ற அரசு நத்தம் புறம்போக்கு உள்ளது என்பதை அறிந்து அந்த பகுதியில் குறிப்பிட்ட மனு அளிக்கலாம். மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதலமைச்சர் தனிப்பிரிவு போன்றவற்றிலும் மனு அளிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு 86,000 பேருக்கு பட்டா வழங்கப் போகிறது. அதன் விவரங்களை பார்ப்போம். அரசின் அரசாணைப்படி சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதியில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 10 வருடங்களுக்கு மேலாக ஆட்சேபணமற்ற நிலங்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கலாம். மற்ற மாநகராட்சி, நகராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றியங்கள் 5 ஆண்டுகள் வசித்தால் வழங்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட்டா பெற வாய்ப்பு உள்ள நிலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஆட்சேபணமற்ற இல்லாத தமிழக அரசு நிலங்கள், மதிப்பிடப்பட்ட மற்றும் மதிப்பீடு செய்யாத நிலங்கள், கள்ளங்குழி, பாறை, கரடு நிலங்கள், கிராம நத்தம், அரசு நஞ்சை புஞ்சை நிலங்கள், எதிர்ப்புகள் இல்லாத சிறப்பு அரசு புறம்போக்கு நிலங்கள் ஆகியவற்றில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்குவது நடவடிக்கை எடுக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் சதுப்பு நிலங்களில் உள்ளிட்ட அனைத்து வகையான நீர்நிலை, மேட்டு நிலங்கள், மேய்ச்சல், மேய்க்கால், மந்தவெளி நிலங்கள், காடு நிலங்கள், ரயில்வே உள்ளிட்ட மத்திய அரசு சொந்தமான நிலங்கள், அனைத்து மத நிறுவன பெயரில் உள்ள பட்டா நிலங்கள் போன்ற கோவில் புறம்போக்கு நிலங்களுக்கும் பட்டா வழங்கப்பட மாட்டாது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆண்டுக்கு 3 லட்சத்துக்கு மேல் இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட்டா பெற பயணிகளுக்கு ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். 3 லட்சத்துக்கு மேல் வருமானம் இருந்தால் அவர்களிடம் இருந்து நிலத்திற்கான கட்டணம் வசூலிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 வருடமாக இருக்கீங்கனாக்கா, 3 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் இருந்ததுனாக்கா அவங்களுக்கு நிலத்துக்கான கட்டணம் வசிக்கணும். பட்டா புறம்போக்கு எவ்வளோ இடம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, 1 சென்ட் முதல் 2 சென்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க. கிராமப்புறங்களில் 3 சென்ட் வரைக்கும் வழங்கப்படலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 1 சென்ட்டுன்றது 436 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு 850-900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கிடைக்கின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அரை கிரவுண்டு வரைக்கும் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழக அரசாங்கம். இதில் நீங்கள், சார் நாங்கள் எவ்வளோ சார் கட்ட வேண்டியது இருக்கும் சார், நிலத்துக்கு நாங்கள் 3 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் இருக்குது, நான் இப்போ அந்த நிலத்துக்கு பட்டா வாங்கினா நான் எவ்வளோ கட்டணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அரசு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள கைட்லைன் வேல்யூ, அதாவது அரசு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள அந்த இடத்திற்கான வேல்யூ என்னவோ அதுதான் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.